அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமுறையிலே கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. سبحان الله. அல்லாஹ் சொல்கிறான், யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலேயே உறுதியாக இருந்து வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவருடைய மரண நேரத்திலே மலக்குமார்கள் இறங்கி சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள், உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். உங்களுக்கு எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதெல்லாம் அந்த மறுமையிலே, நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றீர்களோ அதெல்லாம் அந்த மறுமையிலே சுவர்க்கத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தும் கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தயாராக. இது யாருக்கு? என்ற ரப்பு அல்லாஹ் நான் இறைவனாக ஏற்றதிலிருந்து நான் மௌத்தாகும் வரைக்கும். குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம். அமல்ல எனக்கு நிறைய யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க, அவங்கள தவிர வேறு யாரிடத்தில் நான் கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் அமல் செய்யணும், சுவர்க்கத்துக்கு போகணும் என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், அல்லாஹுவை நான் நம்பி விட்டேன் என்று சொல்லுங்க. சும்மஸ்தகிம், அதிலே நீங்கள் உறுதியாக இருங்க. ஒரு மூமின் எப்போதும் உறுதியான வாழ்க்கை வாழுவார். கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு 3 கேள்விகள் கேட்கப்படும். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார் என்று கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கும் ஒரு உண்மையான உறுதியான வாழ்க்கை வாழ்ந்த, எல்லா காலத்திலும் ஒரே வாழ்க்கை, ஒரே அமைப்பு, ஒரே இபாதத், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கள், இப்படி வாழ்ந்து மரணித்தவர்கள், அந்த 3 கேள்விகளுக்கும் உடனே என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். அப்போது மேலிருந்து ஒரு சத்தம் வரும், என்னுடைய அடியான் சொன்ன விடைகள் உண்மை, அந்த அடியான் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்லாத்தை பின்பற்றி, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி, நபியை பின்பற்றி வாழ்ந்தது உண்மை, அவன் சொன்னது உண்மை, வெற்றி பெற்று விட்டான். அவனுக்கு அந்த அடியாருக்கு அந்த கபரு விஸ்தீர்ணமாக ஆக்கப்படும், அந்த அடியாருக்கு சுவர்க்கத்திலிருந்து விரிப்பு விரிக்கப்படும், அந்த அடியாருக்கு சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும், அந்த சுவர்க்கத்துக்கும் அவருடைய கபருக்கும் மத்தியிலே அந்த வாசல் திறக்கப்பட்டு அங்கிருந்து நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த அடியார் யார்? இந்த அடியார் 3 கேள்விகளுக்கும் விடை சொன்ன அடியார் யார்? இந்த அடியார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்த அடியார். அதனால் அவருக்கு இந்த விடை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே கேள்வி கேட்ட மலக்குகள் சொல்லுவார்கள், இப்படி நீ விடை சொல்வாய் என்று எங்களுக்கு தெரியும், காரணம் நீ அப்படித்தான் வாழ்ந்தாய், எது வரைக்கும்? நீ மௌத்தாகும் வரைக்கும், மௌத்தாகும் போதும் நீ அப்படித்தான் மரணித்தாய். அதாவது எப்போ அல்லாஹ்வை இறைவனை ஏற்றுக்கொண்டாய் அன்னையிலிருந்து நீ மௌத்தாகும் வரைக்கும் என்ன செஞ்சாய்? அதே வாழ்க்கை. நீ இவ்வாறு தான் நீ மறுமையில் எழுப்பப்படுவாய். இந்த கேள்விகளுக்கு விடை சொன்னதுக்கு காரணம் என்ன என்று சொன்னார்கள்? உன்னுடைய வாழ்க்கை ஒன்றாக இருந்தது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். இந்த ரமலானில் பகலில் நோன்பு, எனக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவை கூட அல்லாஹ் தடுத்து விட்டான் என்பதற்காக தனிமையில் இருந்தாலும், பசியோடு இருந்தாலும், தாகத்தோடு இருந்தாலும் யாருமே என்னை பார்ப்பதற்கு சான்ஸ் இல்லை அல்லாஹ்வை தவிர. யாரும் மனிதர்கள் வர முடியாது. ரூம் மூடப்பட்டிருக்கிறது, இருட்டறையாக இருக்கிறது, என்னுடைய ஃப்ரிட்ஜிலே குளிர்பானங்கள் இருக்கிறது, விருப்பமான உணவு இருக்கிறது, என்னுடைய விருப்பமான மனைவி இருக்கிறாள். ஆனால் அல்லாஹ் தடுத்துட்டான், நான் இதையெல்லாம் அனுபவிக்க மாட்டேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தாயா இல்லையா? பார்வையை தடுத்தோம், கேள்வியை தடுத்தோம். அப்போ ஹலாலாக்கப்பட்ட உணவை கூட அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று தடுத்த நீங்கள் ரமலான் முடிந்த உடனே ஹராமாக்கப்பட்டதையும் செய்யலாமா? ஃபர்தான தொழுகையை மட்டுமல்ல, இரவெல்லாம் நின்று வணங்கினோம். இப்போ கடமையான தொழுகையை விடலாமா? சிலரை ரமலான் முடிந்தால் பள்ளியில் பார்க்க முடியாது. இப்போ பள்ளியெல்லாம் ஃபுல். ரமலான் முடிந்த உடனே, ரமலான் மாதத்தில் பள்ளி ஃபுல், ரமலான் முடிந்த உடனே ஆள் இல்லை. பள்ளி ஃபுல்லாக இருந்தது, ஒரு 20 சஃப் இருக்கும் பள்ளியில், இப்போ 2 சஃப்புக்கும் கஷ்டம். இந்த முஸ்லீம் இஸ்திகாமத்தான முஸ்லீம் அல்ல. இந்த வாழ்க்கை இஸ்திகாமத்தான வாழ்க்கை இல்லை. ரமலான்
மற்ற 11 மாதங்கள் எல்லாம் ஒன்று போல இருக்கும் அல்லாஹு கட்டுப்படுற விஷயத்தில். அப்போ நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் எடுத்த பயிற்சி, ரமலான் மாதத்தில் எடுத்த இந்த செய்த இபாதத்துகள் அது அப்படியே பக்குவப்படுத்தப்படணும். ஒரு சில சின்ன அளவுக்கு சில குறைபாடுகள் வரலாம் மனிதன் வகையில், அப்படியே தலைகளாக மாறிவிடக்கூடாது. ரமலானில் பார்த்த முஸ்லீமை அடுத்த ரமலான்லாம் பார்க்க முடியும் பள்ளியில், ரமலானில் எடுத்த அந்த பயிற்சியை அடுத்த ரமலான்லாம் பார்க்க முடியும், அப்படி ஆயிடக்கூடாது. ஆகவே இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அல்லாஹ் பயந்து நாம் வாழ்ந்தது போல, கடமைகளை நிறைவேற்றியது போல, பக்குவமாக வாழ்ந்தது போல ரமலானுக்கு பிறகு வாழணும். இதற்கு பேர் தான் இஸ்திகாமத். இப்படி வாழ்ந்தால் அவர் இன்ஷா அல்லாஹ் அவருடைய மரண நேரத்திலே அவருக்கு மலக்குகள் நன்மாராயம் சொல்ல வருவார்கள். அவர் கபரிலே அவருக்கு விடை சொல்ல முடியும், அவர் சுவர்க்கத்துக்கு செல்வார். இப்படிப்பட்ட ஒரு இஸ்திகாமத் உறுதியான வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் வாழணும். ரமலானை அப்படியே பின்தொடருவோம். ரமலான் அல்லாத காலத்திலும் ரமலானில் எந்த இறைவனை பயந்தோமோ அந்த இறைவன் ரமலான் ஷவ்வாலிலும் இருக்கிறான். ரமலானில் எந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அது ஷவ்வாலிலும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பிறகும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானில் உள்ள கட்டுப்பாடு வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பை இஸ்திகாமத் உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு, இந்த ரமலானுடைய காலத்தில் உங்களுக்கு நான் செய்த சில மார்க்க சொற்பொழிவுகளை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.